ஸ்ரீ வராகி தாயே போற்றி. நான் சொன்னதை கேட்ட அடுத்த நிமிடமே என்னுடைய கரங்களை தொட்ட உன்னுடைய கைகளில் நீ ஆசைப்பட்டதுக்கும் அதிகமாகவே இரட்டிப்பு அதிர்ஷ்டம் கிடைக்கும்படி எல்லா விஷயங்களையும் நடத்தி முடிக்க போகிறேன் என் செல்லமே. நீ நினச்சது நடக்கலை, உன் விருப்பம் நிறைவேறலைங்கிறதுக்காக இப்படி விழி மீது நீரை நிரப்பிக்கொண்டு என்ன சாதிக்க போகிறேன்? தாமதமானாலும் தவறாமல் உனக்கானதை நான் செஞ்சு முடிப்பேன். நீ கவலை கொள்ளவோ கலங்கவோ வேணாம். நீயே ஏன் உன்னை பலவீனமாகவும் தாழ்த்தையாகவும் நினைத்து கொள்கிறாய்? நீ உயர்வான பிள்ளை, பலம் நிறைந்த என்னுடைய குழந்தை. எல்லாம் வல்ல இந்த வராகியம்மா என்னுடைய அருளால் எல்லா வல்லமையையும் உனக்கு நான் கொடுப்பேன் என் செல்லமே. இப்போ நீ அனுபவித்து கொண்டிருக்கும் எல்லா துன்பங்களுக்கும் முடிவை கொடுத்து உனக்கான பல இன்பமான சந்தோஷ நிகழ்வுகளை உன் வீட்டில் நான் நடத்துகிறேன். கோடை வெயில் கொளுத்து கொடுக்க போகிறேன். நீ நினச்ச காரியம் நல்லபடியாக நிறைவேறதான் போகுது. உன் வாழ்க்கையிலையும் நீ உயரப்போகிறாய் என் செல்லமே. இப்போது உன் வாழ்வில் இருக்கும் எனக்கும் எதை நினச்சும் நீ பயம் கொள்ளவோ கவலை கொள்ளவோ விரக்தி அடையவோ சோர்ந்து போகவோ வேண்டாம். எந்த துன்பமும் துயரமும் உன்னை ஆக்கிரமிக்காமல் நீ பார்த்துக்கிட்டாலே உனக்கான வாழ்க்கையை வசந்த காலமாக நான் அமைச்சு கொடுத்துருவேன். நீ இப்போது கண்ணீர் வடித்து என்னிடம் இது நடந்தே தீரணும், எனக்கு இதை செஞ்சு கொடுங்க தாயேன்னு கேட்ட விஷயத்தை நான் உனக்காக நடத்தி முடிக்கப் போகிறேன். உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போய் உன் கர்ம வினைகள் எல்லாம் காணாமல் போய் உனக்கான வாழ்க்கையை முன்னேற்றத்தோடு நீ வாழப்போற. நீ என் முன்னால் ஏற்றி வச்ச தீபம் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றப் போகுது என் செல்லமே. உன் மனசில் இருக்க பாரத்தையெல்லாம் நான் இறக்கி வைக்கிறேன். நீ என்னிடம் கேட்ட எதையும் நான் உனக்கு கொடுக்காமல் விட்டுட மாட்டேன். நீ என்னிடம் வேண்டி கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கான வரமாக உன் கைகளில் நானே ஒப்படைக்க போகிறேன். நடந்ததையும் நடந்து கொண்டிருப்பதையும் நான் தானே நடத்துகிறேன். எல்லாம் என் அருளால் என் செயலால் நடக்கும்போது நிச்சயமாக எதுவும் தவறாக நடந்து முடியாது என நீ என்னை நம்பினால் மட்டும் போதும். ஒரு சிலர் தான் நம்ம எதுக்காக பிறந்தோம், இந்த உலகத்தில் நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குது, எல்லாமே அதன்படி தான் நடக்கும் என்பதை அறியாமல் அகங்காரத்திலையும் ஆணவத்திலையும் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க உன்னை காயப்படும்படி உன் மனம் வருத்தப்படும்படி கூட ஏதாவது பேசி இருக்கலாம். ஆனால் அதை நினச்சி நீ வருந்த வேண்டாம் என் செல்லமே. ஆணவத்தோடு ஆடுபவர்களும் அகங்காரத்தோடு பேசுபவர்களும் தன் வாழ்க்கையில் நிச்சயமாக திருந்தி உன் பின்னால் வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். அப்போது அவர்களை நீ அன்போடு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்தால் கொஞ்சம் யோசித்துக்கொள் என் செல்லமே. அந்த உறவு உனக்கு தேவையா? அவர்களுடைய அருகாமை உனக்கு அவசியமா என புரிந்துகொள். ஏனெனில் அவங்க அன்பு வச்சு உன் கூட வந்து சேர்றது, நீ அவங்கள ஏற்றுக்கிறது எல்லாம் சரிதான். ஆனால் மீண்டும் மீண்டும் தவறு நடந்தால் அது தப்பாகிவிடும் அல்லவா? எப்போதுமே ஒரு விஷயம் ஒரு முறை தவறாக நடந்தால் சரியாதான். ஆனால் மீண்டும் மீண்டும் தவறு நடந்தால் அது தவறு கிடையாது, தப்பு. தப்பு என்பது தெரிந்தே செய்வது தானே. அதை நீ அனுமதிக்க வேண்டாம். அதை தூக்கி போட்டுவிட்டு அதை செய்த மனிதர்களையும் தூரமாய் வைத்துவிட்டு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி போகிறதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பி. என்னை வரவேற்க தயாராக இருக்கும் என் அன்பு பிள்ளையே, நான் உன்னை வரவேற்று உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான வளமான நாட்களை கொடுக்க போகிறேன். உன் துக்கமான நாட்களெல்லாம் தூரமாகி போக போகுது. உனக்கான வெற்றியை நீ பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேண்டாம். இனி எல்லாமே தானாக உன்னை தேடி வருவேன் செல்லமே. நானே உன் உயிரில் கலந்து உன் மனசோடு சேர்ந்து உன் கூடவே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடக்கிறது எதையும் தப்பாக தவறாக நடக்கும்படி விட்டுவிடுவேனா? நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே உனக்கான ராஜயோகத்தோடு கூடிய அதிர்ஷ்டத்தையும் மனநிறைவை தரக்கூடிய சந்தோஷத்தையும் உன் வாழ்வில் உண்டாக்கி தரத்தான் போகிறேன். உன் மனசுக்குள்ள பல மாற்றங்களும் இரக்க குணமும் வந்த போகுது. ஆம், நீ செய்கிற எல்லா நற்செயல்களும் சேர்ந்து இப்போது உனக்கான வெற்றியை தர தயாராகிவிட்டது என் செல்லமே. உனக்கு உதவிக்கு யாருமில்லையே நினச்சி நீ மனமுடைந்து நிற்கதியாக நின்றபோது உனது கரங்களை இறுக பற்றியவன் நான் தானே. நீ தனியாக இருக்கிறோமே என வருந்தாதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட போகிறதில்ல. உன் வாழ்க்கையில் இனிமே பல அதிசயங்கள் நடக்கும். நான் உன்னை தேர்வு செய்து விட்டேன் அல்லவா? என்னை நீ மனதார நினைத்து நித்தமும் கேட்டுக்கொண்டிருக்கும் விஷயத்தை தான் இப்போது உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய். தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படு.
எல்லா துன்பங்களும் விலகி நீ புத்துணர்வோடு இருக்கப் போகிறாய் என் செல்லமே. இப்போது உன் வாழ்வில் நடக்கும் எதை நினச்சும் சோர்ந்து போகாம தைரியமா இருந்தீனா உன் கூடவே நான் இருந்து எட்ட முடியாத உயரத்தையும் எட்டி பிடிக்க வைப்பேன். ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சியோடு உன் குறிக்கோளை நோக்கி நீ ஒரு அடி எடுத்து வச்சு நகர ஆரம்பிச்சினா நீ நினைத்ததற்கும் அதிகமாகவே வெற்றி கயிற்றின் எல்லையை தொட்டு விடலாம். மிகச் சுலபமாகவே உன்னுடைய விடாமுயற்சியின் மூலமாக உன்னுடைய லட்சியங்களை நீ எட்டி பிடித்து விடுவாய். அதற்கு உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நானும் இருப்பேன் என் செல்லமே. நீ நிம்மதியோடு இருந்தினா, சந்தோஷமா இருந்தினா ஒரு நிமிஷம் கூட வீணாகாது. ஆனால் மனசில் நிம்மதி இல்லாமல் என்னதான் நீ வேலைகள் செஞ்சாலும் என்னதான் ஜெயிச்சாலும் உன் வாழ்நாளே வீணாகி விடும் அல்லவா. உனக்கான வாய்ப்புகளை கொடுப்பதற்கு இந்த வராகியம்மா நான் தயாராயிட்டேன். நேற்று நடந்த விஷயத்தையும் நேற்றைய சூழ்நிலையையும் வச்சு இன்றைய தினத்தை நீ தவறாக தீர்மானித்து விட வேண்டாம். ஒருவேளைக்கு நாளைய சூழ்நிலை உனக்கு ஏற்றா போல மாறலாம் அல்லவா. நம்பிக்கையோடு இரு. வெற்றியோ தோல்வியோ அதை பற்றியே சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்காம உன்னுடைய உழைப்பை கொண்டு நீ முன்னேற தயாராகு. நிச்சயமாக வெற்றி உனதானதாக மாறத்தான் போகிறது. அதுக்கு பிறகு நீ செய்கிற முயற்சியையும் உழைப்பையும் பார்த்து தோல்வி கூட உன்னை நெருங்க பயந்து விலகி ஓடி போகும் என் செல்லமே. யார் உன்னை பற்றி என்ன விமர்சனங்கள் சொன்னாலும் அந்த விமர்சனங்கள் பாராட்டோ அல்லது அவமரியாதையோ எதையும் உன் மனசுக்குள்ளேயும் மூளைக்குள்ளேயும் ஏற்றி வச்சுக்காத. ஏன்னா வெற்றி உறுதியாகும்போது விமர்சனங்கள் பலவிதமாக வரத்தான் செய்யும். யார் என்ன சொன்னாலும் எதையும் பெருசாக எடுத்துக்காத என் செல்லமே. நீ எனக்காக காத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் உனக்காக உன்னை நோக்கி வரும்போது உனக்கான நல்லதை நடத்தி முடிக்காமல் எப்படி இருப்பேன்? என் அன்பு குழந்தை, ஜாதகத்தில் கிரகம் சரியில்லை, வாழ்க்கையில் அது சரியில்லை, விதி சரியில்லைன்னு எல்லாத்தையும் கஷ்டம் நினச்சி போராடி வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்க வேண்டாம். உன் தலையெழுத்தை மாற்றி உன் வேதனைகளை போக்கி சோதனைகளை சரி செஞ்சு உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் தயாராயிட்டேன். நான் செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து உன் மனம் குளிரப் போகிறது. என் ஆசீர்வாதங்கள் முழுவதுமாக உனக்கு அது விரைவாக கிடைக்கத்தான் போகிறது. நான் கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்த பிறகு நீ ஆனந்த கண்ணீரோடு அழுது கொண்டே, அம்மா தாயே, நான் கேட்டதே எனக்கு கொடுத்துட்டீங்கன்னு நன்றி பெருக்கோடு உணர்ச்சி வசத்தோடு அழுது எனக்கான நன்றியை தரத்தான் போகிறாய். உன் மனவேதனைகள் எல்லாம் மிக விரைவாகவே உன் மனசை விட்டு மறைஞ்சு போகும். நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். சங்கடம் கொள்ளாதே. எப்போதும் உனக்கு துணையாக இருக்கக்கூடிய நான் உனக்கு ஆரோக்கியத்தையும் எல்லா செல்வ வளங்களையும் கொடுத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கையாக மாற்றப் போகிறேன். உன் மனக்குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து போய் என்னை நம்பும் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாய் வாழப்போகிறாய். நீண்ட நாளாக உன் மனசுக்குள்ளே இருந்த கனவுகளை இப்போது நிறைவேற்றி தருவேன். உன் கனவுதான் உனக்கான வாழ்க்கையாய் மாறப்போகும் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்லமே. உன் இல்லம் நோக்கி வர தயாராகிவிட்ட நான் உன் வாசலை திறந்து வைக்கத்தான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையில் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அஷ்ட அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வந்து ஒளிமயமான எதிர்காலத்தை உனக்காக உருவாக்கி தருவதற்காக. இனி இனிப்பான பல நிகழ்வுகளும் இன்பத்தை தரக்கூடிய சந்தோஷமான நல்ல நிகழ்வுகளும் உன் வீட்டில் நடக்கும். உன் மனவழியையெல்லாம் போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரும்படி நல்ல செய்தியை நானே கொண்டு வந்து தருவேன். இந்த நொடி முதல் உன் வாழ்க்கை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இரு. உனக்கு தற்காலிக ஆதரவு தரும் நிகழ்வுகள் அனைத்தையும் தள்ளி வச்சுட்டு நிரந்தரமான நிம்மதியான சந்தோஷத்தை உனக்கு நான் கொடுப்பேன். இனி பிற்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு ஆறுதலாகவும் மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். ஒருபோதும் தீய வார்த்தைகளை பேசவும் வேண்டாம், தீய விஷயங்களை நினைக்கவும் வேண்டாம். நல்லதே நான் உனக்கு செய்வேன் என முழுவதுமாக என்னை நம்பி காத்திரு. நல்லதே உனக்கு நடக்கும்.